ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் பிரபாகரன் என்பவர் தயாரிக்கும் ருமானி சேமியா பிரபலமடைந்து வருகிறது. ரம்சான் பண்டிகை அடுத்த மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி முதல் ரமலான் நோன்பு திறக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் 30 நாட்களுக்கு நபிகள் நாயகத்தை தொழுது கஞ்சி குடித்து நோன்பு கடைபிடிப்பது வழக்கம். கடைசி நாளான 30ஆம் நாள் வானில் பிறை தெரிந்தவுடன் ஈகை திருநாளான ரம்சான் பண்டிகையை புத்தாடை அணிந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக ரமலான் மாதத்தில் மட்டுமே தயாரிக்கப்படும் ருமானி என்ற சேமியா கொண்டு இனிப்புகளை செய்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வர். வடை வடிவில் கொண்டையை போன்று சுருள் சுருளாக அழகாய் காட்சியளிப்பது ருமானி சேமியா இஸ்லாமியர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சென்னை திருவல்லிக்கேணி, வண்ணாரப்பேட்டை, மண்ணடி உள்ளிட்ட பகுதிகளில் ருமானி சேமியா கிடைக்கிறது. சென்னையிலேயே 35 ஆண்டுகளாக ருமானி சேமியா செய்து வருபவர் திருவொற்றியூரை சேர்ந்த பிரபாகரன். இவர் திருவொற்றியூர் பகுதியில் சேமியா தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இவர் பொதுவாகவே சுக்ரியா சேமியா, கேழ்வரகு சேமியா, உப்மா சேமியா மற்றும் குச்சி வடிவிலான சேமியா வகைகளை தயாரித்து கடைகளுக்கு அனுப்புவது வழக்கம். குறிப்பாக ரமலான் மாதத்தில் மட்டுமே ருமானி சேமியா ஒரு மாதத்திற்கு தயாரிக்கப்படுகிறது. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோவாக விற்பனை செய்யப்படுகிறது. ரம்சான் மாதத்தில் மட்டுமே 3 டன், அதாவது 3000 கிலோ வரை தயாரித்து கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது. குறிப்பிட்ட ரமலான் மாதத்தில் மட்டும் சாதாரண சேமியா வகைகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டு ருமானி சேமியா தயாரிப்பில் மும்முரம் காட்டி வருகின்றனர். சேமியா கம்பெனி நடத்திட்டு வர்றாங்க. 35 வருஷமா பண்ணிட்டு வர்றேன். இங்கே சேமியா நார்மலான சேமியா, ரோஸ்டட் சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வர்றேன். இருந்தாலும் அந்த முஸ்லீம்கள் ரம்ஜான் டைமில் ருமானி சேமியான்னு வாங்குவாங்க. அந்த ருமானி சேமியா ஸ்பெஷலாக நான் தயார் பண்ணுறேன். ஸ்பெஷலாக தயார் பண்ணால் நைஸாக இருக்கும். அது அந்த பண்டிகை அன்னைக்கு, ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு அந்த சேமியா வாங்கி சீர் குருமான்னு செய்வாங்க. மேலும் ஸ்வீட் எல்லாம் செய்வாங்க. செஞ்சு மக்களுக்கு அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துலாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நல்லா செஞ்சு இப்போ ரம்ஜான் டைமில் அந்த 1 மாதத்துக்கு தான் சேல்ஸ் ஆகும். நல்லா இருந்தாலும் ஒரு 1.5 டன்லேருந்து 2 டன் வரைக்கும் போய் நல்லா சேல்ஸ் ஆகும். எல்லா சேமியாவும் தயாரிப்போங்க. கிரைண்டர் மிஷினில் தண்ணி போட்டு மிஷினில் இறக்கி நைஸாக பண்ணி, இது ருமானி சேமியா மட்டும்தான் ஸ்பெஷல். இப்போது ரம்ஜான் டைமுக்கு வெயிலில் நாங்கள் சுருளையாக பண்ணி அதை சுற்றி வெயிலில் காய வச்சு திருப்பி போட்டு மறுபடியும் காய வச்சு 1/4 கிலோ, 1/2 கிலோ பேக் பண்ணுவோம். ரம்ஜானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. இந்த ருமானி சேமியாவை கொண்டு சீர்குருமா, கஜீர், குலோப் ஜாமுன், அல்வா, கிச்சடி, பாயாசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் செய்து ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருவதாக இஸ்லாமிய பெண்கள் கூறுகின்றனர். பொங்கல் பண்டிகையில் பொங்கல் செய்து சாப்பிடுவது போன்று ரமலானில் ருமானி கொண்டு இனிப்புகளை செய்து சாப்பிடுவது இஸ்லாமியர்களின் ருமானி முக்கிய பங்கு வகிக்கிறது. ருமானி வாங்குவோம். ரம்ஜானுக்கு வாங்கி நெய் கடாய் வச்சு நெய் போட்டு நெய் கொச்சோன்னா கொஞ்சம் சூடானதும் வறுத்து எடுத்துடுவோம். வறுத்து எடுத்துட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரை போட்டு அந்த வறுத்த சேமியா எடுத்து அதில் போடுவோம். போட்டு நல்லா கலரி அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து அதில் கொட்டி எடுத்து கீழே இறக்கி வச்சுடுவோம். வச்சுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து கலரி அந்த அக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாஸில் போட்டு பரிமாறுவோம்.